வணக்க நண்பர்களே, உடல் மாற்று சீரீஸில் நாள் 20வது நாளை தாண்டி போயிட்டு இருக்க ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும்போது பொறுப்புகளும் அதிகமாகிடுச்சுடா பையா, கடுமையாக உழைக்க ஆரம்பிடா இன்னவிலேருந்து அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடிக்கினே இருந்துச்சு. அப்படி ஜிம்முக்கு போய்ட்டு தேவையான வாம்ப பொறுமையாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நண்பர்களே இன்னையிலேருந்து நம்ம கார்டியோ பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் டைம் நான் த்ரெட்மில்ல போகிறேன் நண்பர்களே, அதனால தான் வாக்கிங்க போக ரன்னிங் பிக்கப் பண்ணி பக்கா பண்ணிடலாம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு 2 ஒர்க் அவுட் தான். என்னென்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, லாட்டும் பைசப்ஸும். லாட்டுக்கு 3 ஒர்க் அவுட்டு, பைசப்ஸ்க்கு 3 ஒர்க் அவுட்டுங்கிற வேரியேஷன் பக்காவாக போட்டு நண்பர்களே ஃபீல் பண்ணி பொறுமையாக தான் போட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நண்பர்களே. ஒரு கருத்து திரும்ப என்னடா கருத்துன்னு கேட்காதீங்க. எதுவுமே தெரியாமல் இருந்தானா 20 நாள் தாண்டி போயிட்டு இருக்கேன் நண்பர்களே ஜிம்மில். இதுக்கான காரணம் நீங்கள் தான். உங்களால் தான் நண்பர்களே கண்டிப்பாக நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் இதுக்கான பலன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அந்த உடம்பை மாற்றி உங்களுக்கு காமிப்பேன். நான் இப்போ போடுற வீடியோ போர் அடிக்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக என் உடம்பை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறது பர்ஃபெக்டாக இருக்குது நண்பர்களே. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிம்மான்ட்டு. அப்படி ஜிம்மா முச்சு விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சரியான வெயில் நண்பர்களே. 7:30 மணியா 10:30 மணியானே தெரியல நண்பர்களே. வெயில் எப்படி அடிக்குது, கண்ணை கூட திறக்க முடியல பாருங்கள். அப்படி அதை முடிச்சுட்டு ரூம் கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் புரதத்துக்கு நம்மள்ட்ட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை வாயில் போட்டுக்கிட்டு மத்தியானம் மீலை ப்ரிப்பேர் பண்ணி வச்ச நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை, சப்பாத்தி முட்டையும் தான். அதை சாப்பிட்டு நம்ம அழகுப்படுத்த போயாச்சு நண்பர்கள். நம்ம வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிம்மிங் தான். அது பொறுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ரிசல்ட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறந்துடாமல். கடைசிய உணவாக இட்லி எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. சரியான பசி 3 இட்லியை போட்டு விட்டு கருப்பு காப்பியோட 4 கதையை முடிக்கிறேன் நண்பர்களே.